இன்றைக்கி கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்க வசனம் ஓசியாவின் புத்தகம் 13:6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுள் சகலத்தையும் படைச்சாரு, ஆனால் மனுஷர்களை மட்டும்தான் நன்றி இல்லாதவங்கன்னு சொல்கிறாரு. நம்ம தேவனை நம்பி கேட்கும்போது எல்லாருக்குமே அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறவராக தான் இருக்கிறாரு. எல்லாருக்குமே மேடு பணம் வரதான் செய்யுது. பணக்காரவங்க அப்படியே பணக்காரங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல் ஏழ்மையில் இருக்கிறவங்களும் ஏழ்மையாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பணக்காரவங்க ஏழ்மையாகியும் பார்த்துருப்போம், நம்ம ஏழ்மையில் இருந்தவங்க பணக்காரங்களாகியும் பார்த்துருப்போம். அப்போ உயர்த்துறதும் தாழ்த்துறதும் தேவனோட கையில் தான் இருக்குது. நம்ம உயரத்தில் இருக்கும்போதும் சரி, தாழ்மையில் இருக்கும்போதும் சரி, தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட எந்த காரியமும் நம்மளால் வந்ததுன்னு மேட்டுமே நினச்சி நடந்தோம்னா தேவன் அதை தலைகீழ கவிழ்த்து போட்டுறாரு. ஏன்னா நம்மளோட மேட்டிமை தேவனை மறக்க பண்ணுது. அப்போது தேவனை நாம் மறக்கும்போது தேவனும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாரு. அதுக்கு தண்டனையாக தான் நமக்கு கொடுத்ததை அவர் அழிய பண்ணும்போது உயரத்தில் இருக்கிறவங்க கீழே விழுந்துடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தேவனை நினச்சி பார்க்கணுன்ற அந்த எண்ணமே வருது. அதனால் கடவுள் எதை நமக்கு கொடுத்தாலும் அதை குறையாகவும் சொல்ல வேண்டாம், அதே சமயம் நம்மளால் உண்டாச்சுன்னு மேட்டுமையாகவும் இருக்க வேண்டாம். சகலமும் தேவனால் உண்டாயிற்றுன்னு நம்ம நன்றியோடு இருக்கும்போது தேவன் நம்மளை தள்ளி வைக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஆமேன்.